மத்தேயு புத்தகத்தினுடைய 22ஆம் அதிகாரம் என்னுடைய கடைசி வேத பகுதி. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 33 வசனங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு 34 இருந்து 46 வசனம். 35வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் என்பதை. நிறைய நேரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம ஆண்டவரை தொடர்ந்து தேடிய பொழுதிலும், ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்த பொழுதிலும், நம்ம வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தை சந்தோஷத்தை பல நேரங்களை நம்ம எழுந்து போகிறோம், அல்லது ஆத்ம ரீதியில நம்ம சோர்ந்து போகிறோம். அந்த சோர்வுகளுக்கெல்லாம் அடிப்படையான மெய்யான காரணம் என்னன்றதான் அந்த பகுதி நமக்கு சொல்கிறோம். நம்முடைய இருதயத்தினுடைய மிகப்பெரிய முக்கிய பிரச்சனையை நம்ம கடவுளை அன்பு கூறாம போறது தான். கடவுளை முழு இருதயத்தோட அன்பு கூறாம போறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா துக்கங்களுக்கும் சமாதானமின்மைக்கு இக்கட்டுகளுக்குமான காரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கான பதிலையும் அதற்கான காரணங்களையும் இந்த பகுதியில் சொல்றார். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு, தேவனையும் மனிதனையும் அன்பு கூறுவது எப்படி. எப்படி ஒரு மனுஷன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் கடவுளையும் மனிதனையும் அன்பு கூற முடியும்? இப்ப இயேசு, இந்த சூழ்நிலை நம்ம கவனிக்கிறோம். இயேசு சிலுவைக்கு அருகே வந்துட்டார். இன்னும் 2 நாள், வெள்ளிக்கிழமை சிலுவையில மறிக்கிறாருன்னா புதன்கிழமை சம்பவம் தான் சொல்லப்படுது. தேவாலயத்துல இயேசு இறுதி உபதேசத்தை கொடுக்குறார். ஒரு பிரியா விடை பிரசங்கத்தை போல அந்த ஜனங்களுக்கு, அந்த தலைவர்களுக்கு இறுதி உபதேசத்தை கொடுக்கிறார். அவங்க அவரை தொடர்ந்து நெருக்கி அவரை கொலை செய்வதற்கான திட்டங்களை தேடுறாங்க. எப்படியாச்சும் அவருடைய வாய் பேச்சு மூலமா, அவருடைய உபதேசங்கள் மூலமா அவரை குறைபடுத்தும்படியா அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, ஏன் அவர் போதிக்கிறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் நம்ம இயேசு 3 விதமான ஓமைகளை சொல்லி அவங்க எச்சரிக்கிறார். 2 குமாரனுடைய ஓமை, தோட்டக்காரனுடைய ஓமை, குத்தகைக்காரனுடைய ஓமை, அதுக்கப்புறம் கல்யாண விருந்து. இந்த ஓமைகள் மூலமா அவரை நிராகரிக்கும் பொழுது அவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவங்க சொல்லி சொல்றார். இப்போ அதற்கு பதிலாக அவங்க ஒரு 3 விதமான கேள்விகளை கேட்டு இயேசுவை எப்படியாச்சும் கைது பண்ணலான்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. அதுல முதல் கேள்வி, ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமானு சொல்லி கேட்டாங்க. அரசாங்கத்திட்ட எப்படியாச்சும் இவரை கைது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி இயேசு அதுக்கு அவங்கள தெளிவா அரசாங்கத்தை கீழ்ப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடந்த வாரம் பார்க்கும்பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து கேள்வி கேட்கிறாங்க. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி அவரை குற்றப்படுத்தும்படியாக கேள்வி கேட்கிறாங்க. அதுலேயே ஆண்டவர் வேதபூர்வமா உயிர்த்தெழுதல் எவ்வளவு மகிமையானதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்ம 34 பார்க்குறோம், அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு. மாறி மாறி ஒரு கூட்டம் கூடி ஏதாச்சும் வகையில் அவரை குற்றப்படுத்தணும். சதுசேயருக்கு எந்த வகையிலும் பேச முடியாதபடி அவங்கள துரத்திட்டார்ன்றதை பார்த்து பரிசேயர் மறுபடியும் கூடுறாங்க. ஏதாச்சும் ஒரு வகையில் அவரை கூடுபடுத்தும்படியா, அவங்க கூடி அவரை சோதிக்கும்படியா, அவரை கைது பண்ணும்படியா இன்னொரு நபரை அனுப்புறாங்க. அதான் அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி. மத்தையிலே இந்த ஒரு இடத்துல தான் இந்த நியாய சாஸ்திரின்னு ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்றார். முதல்ல இந்த நியாய சாஸ்திரி யாருன்னு பார்க்கும் பொழுது அது சொல்லுது பரிசேயர்கள்ல ஒருவன் தான். மார்க்ல சொல்றாரு பரிசேயர்கள ஒருவன் அப்படின்னு சொல்லி. பரிசேயர்களா இருக்கக்கூடிய இந்த மனுஷன் நியாய சாஸ்திரி என்று சொல்லும் பொழுது நியாய பிரமாணத்தை தேறினவர், நியாய பிரமாணத்தினுடைய வல்லுனர். இப்ப பரிசேயனா இருந்தாலும் பரிசேயர்கள் எப்பயுமே மத காரியங்களை அதிக வைராக்கியம் உள்ளவர்கள், பாரம்பரியத்தை பாதுகாக்கிறவங்க, கடவுளுடைய நியாய பிரமாணத்துல ஒன்றும் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த பரிசேயர்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு மாதிரி நியாய சாஸ்திரி. ரொம்ப நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவங்க. மோசையினுடைய முழு நியாய பிரமாணமும் அக்கு வேற ஆணி வேற தெரியும். நியாய பிரமாணத்துல 613 சட்டங்கள் இருக்குது, 5 ஆகமங்களையும். அந்த 613 சட்டமும் உனக்கு மனப்பாடமா தெரியும். அந்த 613 சட்டத்துல 365 சட்டம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, எதை செய்யக்கூடாது. 248 சட்டம் எதை செய்யணும்னு சொல்லி சொல்லுது. இது எல்லாம் உனக்கு தெரியும். அப்ப ஜனங்கள் பிரச்சனையோட வரும்பொழுது, அல்லது தேசத்துல ஒரு குளறுபடி இருக்கும் பொழுது இவங்க தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க.
இவங்க தான் கடவுளுடைய நீதி என்ன எதிர்பார்க்குது, கடவுளுடைய பரிசுத்தம் என்ன எதிர்பார்க்குது, கடவுளுடைய ஜனங்கள் எப்படி நீதியா நடக்கணுன்ற தீர்ப்பை வழங்குறவங்க. இவங்க சட்டத்தை கத்துக்கிறதுக்குனே தங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. அவங்க சிறு வயதிலிருந்து அவங்களுடைய மரண தருவாய் வர நியாய பிரமாணத்தை ஆராய்ஞ்சு அதை காப்பிப்படுத்தி அதை பாதுகாத்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஜனங்களுக்கு போதிக்கிறதா அவங்களுடைய வேலை. அவங்க மத வைராக்கியம் உள்ளவங்க, நியாய பிரமாணத்தில் தேறினவங்க, நியாய பிரமாணத்துடைய எல்லா சட்டங்களையும் தெரிந்தவங்க, மக்கள் மத்தியில் கனம் பெற்றவங்க, மக்களுக்கு வாதாடுறவங்க, தேவன் சார்பா சட்டங்களை சொல்றவங்க. உங்களுக்கு பொது சட்டமும் தெரியும், அரசாங்க சட்டமும் தெரியும், வேத சட்டமும் தெரியும். அதுல இந்த மனுஷன் ரொம்ப சிறப்பான ஒரு மனுஷன். நியாய சாஸ்திரி, நியாயத்தை போதிக்கக்கூடியவர்கள தலைவர். அவனை அவரிடத்துல அவங்க கூட்டிட்டு வராங்க. ஒரு பெரிய ஸ்காலர், சட்டத்துல தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனை கூப்பிட்டு எப்படியாச்சும் அவர் மோசையினுடைய சட்டத்துக்கு விரோதமாக எதுவும் சொல்றாரா? ஏன்னா மோசையினுடைய பெரியவர் அவர் சொல்லியிருக்கிறாரு, நியாய பிரமாணத்தோட அவர் கிருபை இரக்கத்தை போதிக்கிறாரு, அவர் எப்படி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவார்? அதனால் நீங்கள் அவரிடத்துல போய் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த மனுஷன் அவரை சோதிக்கும்படி, அதாவது அவர் எப்படியாச்சும் குழப்பம்படி, அவர் நியாய பிரமாணத்துக்கு எதிரானவர் அல்லது நியாய பிரமாணத்தை பாரபட்சமாக கை கொள்றவர் அப்படின்றது குற்றச்சாட்டும்படியாக தான் அவர் அனுப்புகிறார். அதனால் அந்த மனுஷன் வந்த உடனே நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரியும், நியாய பிரமாணத்தில் எல்லாமே பிரதானமானது தான், எல்லாமே கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. எல்லா கட்டளைகளும் பிரதானமாக இருக்கும்போது எது ரொம்ப முதன்மையானது, அதான் தி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், முதன்மையானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் இப்படி பல பிரிவுகள் இருக்கும் பொழுது இந்த நியாய சாஸ்திரிகள்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட நம்பிக்கைகளை கொண்டிருந்தாங்க. இந்த நியாய சாஸ்திரிகள்ல பல வகையான, அதாவது பரிசேயர்லயே பல கூட்டம் இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம் சடங்கு சட்டம் தான் ரொம்ப முக்கியம், பலி செலுத்துறது தான் ஆண்டவர் பிரதானமா நம்மகிட்ட கேட்கறதுன்னு நம்பக்கூடிய கூட்டம். இன்னொரு கூட்டம் இல்லை, நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை, காணிக்கைகளோடு நம்மளை முழுமையை அர்ப்பணிக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார், அவர் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறார். இன்னொரு கூட்டம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றது தான் தேவன் ஆதாம்கிட்டே ஒரு குடும்பத்தை தான் பிரதானப்படுத்துறாரு. இப்ப நியாய பிரமாணமே குடும்பத்தை தான் முதல்ல சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கூட்டம் இல்லை, தேச சட்டம் தான் ரொம்ப பெருசு. இப்படி நியாய பிரமாணத்தை குறிச்ச புரிதல் யூத தலைவர்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கொள்கையை பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சபைலாம் பார்த்தீங்கன்னா பல டினாமினேஷனை பிரிச்சு, ஆளாளு கொள்கைகளை பிரிச்சு டிவைடடா இருக்கிற மாதிரி பரிசேயர்களையும் பல வகையில அவங்கவுங்க நம்பிக்கைகளுக்கு தக்கதாக பிரிஞ்சுக்கிட்டுவாங்க. இவங்க அவங்கள குற்றம் சாட்டுறது, அவங்கள குற்றம் சாட்டுறது, இந்த பிரமாணம் தான் பெருசுன்ற ஒரு இருந்துச்சு. அப்ப அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய, அவங்க எல்லாத்துக்கும் சரியான உபதேசத்தை வழங்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளும் அங்க இல்லை. அதுல இந்த நியாய பிரமாணத்தை தேறின இந்த நியாய சாஸ்திரிகளும் கூட ஜனங்களுக்கு சரியான முறையில நியாய பிரமாணத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. இவங்க சரி இவங்க தப்புன்னு சொல்ல முடியாத ஒரு குழப்பம் இருக்குது. அநேக கவுன்சிலிங் கூட்டங்கள்லாம் வச்சு இந்த நியாய பிரமாணத்தை குறித்து அவங்க நிறைய விவாதம் நடத்திருக்கிறாங்க. ஆனா இந்த தர்க்கம் வரலாறு தோறும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. எந்த கட்டளை பெருசு, எந்த கட்டளை முக்கியமானதுன்றது. அதனால நாம வரலாறு தோறும் பதில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி. நாம நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நிறைய கூட்டமா புரிஞ்சிருக்கிறோம், இதுக்கான ஒரு தீர்வே இல்லை, இவரால் இந்த தீர்வை சொல்ல முடியுமான்ற ஒரு எண்ணத்தோடு கூட அந்த கட்டளையை கேட்டுக்கிறார். ஒண்ணு, இவர் நிச்சயம் மோசைக்கு எதிராக பேச போறார், இல்லை நம்ம கூட்டங்கள்ல அவரு இல்லைங்க பலிகள் தான் பெருசு சொல்லிட்டாருன்னா இவர் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர், இல்லை இவர் ஒழுக்க சட்டம் தான் பெருசுன்னு சொல்லிட்டாருன்னா இவர் இந்த பரிசேய கூட்டத்தை சேர்ந்தவர் சொல்லி பிரிவினையை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஏதாச்சும் ஒரு குற்றம் சாட்டும்படியாதான் அந்த மனுஷன் அந்த கேள்வியை பரிசேயர்கள் சார்பா கேட்கிறான். இப்ப இயேசு அவனுக்கு பதில் சொல்றார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடு அன்பு கூறும் சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியெல்லாம் இயேசு அவங்களுடைய வஞ்சகத்தை புரிஞ்சுக்கிட்டார். ராயனுக்கு வயது கொடுக்கறது நியாயமா இல்லையான்னு கேட்கும் பொழுது, மாயக்காரனே எனக்கு ஒரு காயினை காட்டுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க எந்த இன்டென்ஷனோட வந்திருக்காங்கன்றத அவர் பார்க்குறாரு. இப்ப சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லும் பொழுது
அவர் சொல்றாரு, உனக்கு வேதமும் தெரியல, கடவுளுடைய வார்த்தையை குறித்து தப்பான நீ எண்ணங்கள் இருக்கிறன்னு சொல்லி கோபப்படுறத பார்க்குறோம். ஆனா இந்த கேள்விக்கு இயேசு எந்த கோபம் படலை, எந்த வேஷத்தையும் அவர் சொல்லலை. இயேசு அவர்களுக்கு பொறுமையான முறையில பதில் கொடுக்கக்கூடிய முதல் காரியத்தை பார்க்குறோம். இப்போ இந்த முதல்ல நியாய பிரமாணத்துல தேர்ன நியாய சாஸ்திரிக்கே நியாயப்பிரமாணம் என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவன் எதுல தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதுக்காக உழைச்சி கத்துட்டு இருக்கிறானோ அவனுக்கே அதனுடைய அடிப்படையான காரியமே தெரியல. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம முதலாவது என்ன நம்ம இதுல பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுள் மீதான அன்பிற்கு எதெல்லாம் அடையாளம் கிடையாது. நான் கடவுளை நேசிக்கிறேன்றதற்கு எது உண்மையான அடையாளங்கள் அல்ல. இப்போ இந்த நியாயசாஸ்திரியுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன பார்க்கணும்னு சொன்னா, நியாயசாஸ்திரி பரிசேயர்களும் தாங்களை கடவுளை நேசிக்கணும்னு நினைச்சாங்க, தங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவன் இந்த உலகத்துக்காக வாழாம கடவுளுடைய வார்த்தைக்கென்று தன்னை அர்ப்பணிச்சு பாரம்பரியத்தையும் பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி தான் வாழ்வு முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்காக அர்ப்பணிச்சான். ஆனா அது அவனை கடவுளிடத்துல உண்மையான அன்புக்கு நேரம் நடத்துனதா அப்படின்னா இல்லை. சரிங்களா? முதல் விஷயம் என்னன்னா, கடவுளை குறித்த அறிவு கடவுள் மீதான அன்புக்கு அடையாளம் கிடையாது. தேவனை பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்குன்றதுக்காண்டி அவன் கடவுளை நேசிக்கலான்னு அர்த்தம். இவனுக்கு பாருங்க, வாழ்க்கையை அதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறான். வாழ்க்கையவே கடவுளை அறியறதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறான். அவன் வாழ்க்கை முழுவதும் குழந்தையிலிருந்து சாகிற வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை குறித்த அறிவு அவனுக்கு இருக்குது. நியாய பிரமாணத்துல 613 கட்டளை மனப்பாடமா தெரியுது, பலிகள் தெரியுது, குடும்ப வாழ்க்கை தெரியுது, நியாய சட்டம் தெரியுது. இதெல்லாம் இருந்தும் கடவுள் மீதான அன்பு இல்லாமல் இருக்காது. இன்னைக்கும் நம்ம சபைக்கு வர்றோம், பைபிள் படிக்கிறோம், பைபிள் சார்ந்த செய்திகளை கேட்குறோம், பைபிள் புத்தகங்களை படிக்கிறோம். இதெல்லாம் நான் கடவுள் நேசிப்பதற்கு அடையாளம். வாழ்க்கையில் நீ கடவுள் நேசிக்கிறதுக்கு எதுப்பா அடையாளம்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆராதனைக்கு வரேன்ல, நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன்ல, டெய்லி நல்ல செர்மன் கேட்குறேன்ல, கடவுளுடைய வார்த்தையை குறித்த அறிவு எனக்கு இருக்குல்ல. இந்த அறிவு இந்த உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு இருக்குது. இந்த அறிவு போலியா நம்பிக்கை வச்சிருக்கவனுக்கு இருக்குது. போலியா கடவுளை ஆராதிக்கிறவனுக்கு கூட பக்தி உள்ளவனா அவன் தெரிஞ்ச கடவுளுக்கு, அவன் தெரிஞ்ச தேவனுக்கு தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். எல்லா மதங்கள்லையும் இந்த மத தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மத மார்க்கத்தை குறித்த அறிவு தான் செலவு பண்றான். அதுக்காண்டி அவன் கடவுளை நேசிக்கிறார்கள் அல்ல. இதே போல இயேசுவை குறித்த அறிவு, இயேசுவினுடைய வார்த்தையை குறித்த அறிவு, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறிகிற அறிவு அவரை நேசிப்பதற்கான அடையாளம் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். சபைக்கு வர நீங்க ஆராதனைக்கு வரனால, வேதத்தை படிக்கிறதுனால, வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிறனால, நிறைய புத்தகங்களை படிக்கிறதுனால கடவுளுடைய அன்புக்கான அடையாளமாகும். ரெண்டாவது, வெளிப்புற மத கடமைகளை செய்வது தேவன் மீதான அன்பிற்கான அடையாளம். வெளிப்புற மத கடமைகளை செய்வது, நியாயப்பிரமாணத்துல கற்று தேர்ந்த நியாயசாஸ்திரியம் அல்ல. அவன் தினந்தோறும் பலி செலுத்துகிறவன், அவன் தினந்தோறும் காணிக்கை கொடுக்கிறவன், அவன் தினந்தோறும் போதிக்கிறவன், அவன் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறவன், அவன் வாரத்துல 2 வாரம் உபவாசிக்கிறவன், அவன் தான் விளைஞ்ச எல்லாத்தையும் காணிக்கை கொடுக்கிறவன், அவன் தினந்தோறும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா மத கடமைகளை செய்கிறவன். ஒரு புறம் நீங்க செய்றீங்க, உங்களுக்கு தான் தெரியும். நீ மத கடமைகளை செய்யவே இல்லைனாலும் நீங்க கடவுள் அன்பு கூறலை. இதுல அடிப்படையான கிறிஸ்தவ கடமைகளை செய்யாதவே ஒரு பொழுது ரட்சிக்கப்பட்டவனா இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க அதை செஞ்சிருந்தாலும் கூட கடவுளை நேசிக்கிறவர்களா இல்லாம இருக்கலாம். நிறைய நம்ம நினைக்கிறோம், நான் கடவுளுடைய பிள்ளை, ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்தப்பட்ட ஆவிக்குரிய கடமைகளை செய்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆராதனையில பங்கு பெறுகிறேன், நான் சபையில ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் திருவிருந்தில் பங்கு பெறுகிறேன், நான் எல்லா சிறப்பு கூட்டங்கள்லையும் இருக்கிறேன். நான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா உழைப்புகளையும் திறமைகளையும் கடவுளுக்கு செய்ய வேண்டியது நான் துரோகம் பண்ணலை. நான் காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் கடவுளுடைய கடமைகளை சரியாக இருக்கிறேன். அப்படி எல்லாம் செஞ்சும் கூட கடவுளை நேசிக்காமல் வாழ முடியும், கடவுளை அன்பு கூறாமல் இருக்க முடியும். நல்லா நீங்கள் உங்கள் ரட்சிப்பை ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு எதெல்லாம் வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் கடமையை செய்கிறனாலலாம் நீங்கள் கடவுளை நேசிக்கப்பட்டவரால் ஆயிட முடியாது. இந்த கடமை கடவுள் மீதான உங்க அன்புக்கான ஆதாரம் இல்லை. இந்த நியாயசாஸ்திரி அதை செஞ்சான், இந்த பரிசேயர்கள் அதை பண்ணாங்க. 3வது, வெளிப்புற நற்செயல்கள் கடவுளுடைய அன்புக்கான ஆதாரம் கிடையாது. வெளிப்புற ஒழுக்க செயல்களும்
வெளிப்புற நற்கிரியைகளும் கடவுளுடைய அன்பிற்கான ஆதாரங்கள். இவங்க ஏழைகளை விசாரிச்சாங்க, இவங்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு அநேக உதவிகளை செய்தாங்க, உதவிகளை விசாரிச்சாங்க, தங்களுடைய வீட்டை சுத்திகரிச்சாங்க, பாத்திரத்தெல்லாம் சுத்திகரிச்சாங்க, தங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க, ஆயக்காரனோடையும் விபச்சாரோட எந்த ஐக்கியமும் கொள்ளலை, தங்களை சமுதாயத்தில் ஒரு ஒழுக்க மனிதர்களா, ஊழல் பண்ணாத, பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத ஒரு பரிசுத்தவான்களா சமுதாயத்தில் அவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள். தங்களுக்கான சட்டங்களை அவங்க உருவாக்கி, இந்த 613 சட்டத்துக்கும் மேலையும் அநேக பாரம்பரிய சட்டங்களை உருவாக்கி அதற்கு கீழ் பழஞ்சு வாழ்ந்தாங்க. இப்ப இவங்க வாழ்க்கையில தவறுதல், விழுகுதல், மனிதர்களால ஒரு மோசமான சாட்சினால் மக்களே சொல்றாங்க, இவங்க தேவ மனிதர்கள், இவங்க கடவுளுக்கு பயந்தவங்க, இவங்களுடைய நற்கிரியைகள் சாட்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரம் குடும்பத்துல ஒருவேளை நம்ம நல்லவங்கன்னு பேர் எடுக்கலாம், சமுதாய நல்ல நம்மளை கடவுளுக்குரிய பக்தியுள்ள மனிதன் சொல்லலாம், நாம சில நேரம் உதவி செய்யலாம், நாம சில நேரம் அநேக ஏழைகளை கவனிக்கலாம், அநேக கஷ்டப்படுறவங்களுக்கு நம்முடைய நன்மையான காரியங்களை கொடுக்கலாம். நம்முடைய சாட்சி குடும்பத்திலேயும் சமுதாயத்திலேயும் கூட ஒழுக்கமானதாக இருக்கலாம். நம்மளை ஊர் உலகம் எல்லாரும் நல்லவன்னு சொல்லலாம், ஆனாலும் நாம் தேவனுக்கு எதிரியாக இருக்க முடியும். ஐஸ்வர்யமான வாலிபன் அப்படி தான் வந்தான், உலகத்தில் நல்ல சாட்சி பெற்றுக்கொண்டான், அவனுக்கு நித்திய ஜீவனை குறித்து அறிவு இருந்துச்சு, அவன் தேவனுக்குரிய கடமைகளை செஞ்சான், நான் சிறு வயதுலேருந்து யோக்கியமாக ஒழுக்கமே இருக்கிறான்னா அதெல்லாம் செஞ்சும் கடவுளுடைய அன்பிற்கான ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது. நியாயசாஸ்திரனுடைய வாழ்க்கை. 4வது, தேவனுக்கான இழப்பும் தியாகமும் கூட தேவ அன்பிற்கான ஆதாரம் அல்ல. இழப்பும் அர்ப்பணிப்புமாக வாழ்வது கூட, என் நேரத்தை நான் கடவுளுக்காக கொடுக்குறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நான் கடவுளுக்காக கொடுக்குறேன், என்னுடைய வேலை, எனக்குரிய பல காரியங்களை நான் ஊழியத்துக்காக கடவுளுக்காக இழக்கிறேன். நிறைய துறவரம் போகிறது, குடும்பத்தை விட்டுட்டு தெய்வ பணியில் ஈடுபடுறேன்னு சொல்லக்கூடிய காரியங்கள். மனுஷன் இன்னைக்கு கடவுளுக்காக மொட்டை எடுக்கிறான், இன்னைக்கு நடைபாதை போயிட்டே இருக்கான், 2 நாளாக தேரை பிடிச்சிருந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க, செருப்பு போடாமல் நீண்ட தூரமாக போகிறாங்க, பசியில் இருக்கிறான், வருத்தப்படுத்துகிறான், பாரத்தோடு சுமக்கிறான், தான் உடம்பை காயப்படுத்துகிறான், வருத்துறான், சம்பாரித்த காசில் 90% கடவுளுக்கு கொடுக்குறான், பல இழப்புகளையும் பல தியாகங்களையும் இருக்கிறான், தான் உயிரை கூட சுட்டரிக்க கொடுக்குறான். இதெல்லாம் இருந்தும் ஒரு மனுஷன் கடவுளை அன்பு கூறாமல் வாழணும். இது இல்லாதவன் கடவுளுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த கடவுளை பற்ற அறிவு இல்லாதவன், கடமையை செய்யாதவன், ஒழுக்கமாக வாழாதவன், இழப்பு இல்லாதவன் உண்மையாவே பிசாசு கையில இருக்கிறான். ஒருவேளை இதெல்லாம் செஞ்சும் கூட அவன் போலியா இருக்கணும். கடவுளுடைய அறிவும் கடமைகளும் ஒழுக்க செயல்களும் இழப்பும் தியாகமும் கடவுளுடைய அன்பிற்கான ஆதாரம் அல்ல. இப்போ இந்த கால வேளையில தேவன் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க கடவுளை நேசிப்பதற்கு இதெல்லாம் ஆதாரமா சொல்றீங்களா இல்லையா? கடவுள் நீங்க நேசிப்பதுக்கு என்ன ஆதாரம்னா, பெரும்பாலும் எல்லாரும் தான் சொல்லுவோம், நேசிக்காமையா நான் சர்ச்சைக்கு வரேன், நேசிக்காமையா நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறேன், நான் கடவுளை நேசிக்காமையா 3 வேளை ஜெபம் பண்றேன், கடவுளை நேசிக்காமையா கடவுளுடைய வார்த்தையில வளர்றேன், கடவுளை நேசிக்காமையா நான் பாவத்தை வருகிறேன், கடவுளுக்காக நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன், எவ்வளோ உழைச்சிருக்கிறேன், இதெல்லாம் நம்ம சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா, இது எதுவுமே கடவுள் நேசிப்பதற்கான அடையாளம். நீங்க ஒருவேளை இதெல்லாம் உங்க ரட்சிப்பு நீங்க நினைச்சீங்கன்னா, நீ உண்மையாவே இந்த நியாயசாஸ்திரி எப்போ ஒரு போலியான வாழ்க்கை வாழ்க்கை. ஒருவேளை இதெல்லாம் நான் செஞ்சா நான் தேவனுக்கு பிரியமா வாழ்வே நீங்க நினைச்சீங்கன்னா, உண்மையாகவே உங்களுடைய இருதயத்துல கடவுள் மீதான எந்த அன்பு. ஆனா இன்னைக்கு சபை முழுவதும் இதான் போதனை. நீங்க சபைக்கு போனீங்கன்னா ஒரு மனுஷனை கடவுளை நேசிக்கிறான்றதுக்கு தான் அடையாளமா சொல்றான். பாருங்க அவன் எப்படி இறைக்கிறான், அவன் வாழ்க்கை பாருங்க எவ்வளோ மாறி இருக்கு, அவன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறான், அவன் எவ்வளோ சாட்சியாக இருக்கிறான், அவன் பாருங்க கடவுளுக்காக எத்தனை கடமைகளை ஒழுங்காக சரியாக செய்கிறான், அவன் வாழ்க்கையில் எவ்வளோ வளர்ச்சி இருக்குது, அவன் எவ்வளோ இழக்கிறான். அது ஐஸ்வர்யமான வாலிபனை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க. அவர் சொல்றாரு, நீ உன் சொத்தை விற்காம நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, உன் சொத்தை வித்துட்டு வான்னு சொல்லி சொன்னார். பேதரெல்லாம் ஆச்சரியப்படுறான், இவனுக்கே பரலோகம்னா வேற யாரு போவா, யாரு தான் பரலோகம் போகும்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கை இருக்கு. ஒருவேளை உங்களை உலகம் சொல்லலாம், உங்கள் குடும்பம் சொல்லலாம், உங்கள் சபை சொல்லலாம், நீங்களே உங்களை சொல்லிக்கலாம், இதெல்லாம் இருக்குதுப்பான கடவுளை அநேசிக்கன்னு சொல்லி. ஆனால் தேவன் அதை சொல்கிறாரான்ற விஷயம். கடவுளுடைய இருதயத்தில் கடவுளுடைய பார்வையில் உங்களை அவர் நேசிக்கிறேன்னு அவர் சொல்வாரா? இன்னைக்கு இயேசு இந்த இடத்துல வந்து நின்னாருன்னா உங்களை அவர் நேசிக்கக்கூட மனிதனா சொல்வாரா? அது இல்லாத வரைக்கும் மெய்யாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நபரா, ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒரு நபரா? ரைட், இதெல்லாம் போலியான அடையாளம், இது ஒரு பொழுதும் மனுஷன் ரட்சிக்க. ஆனால் இந்த போலியான அடையாளத்தை தான் இன்னைக்கு சபையில் போய் ஆராதனைன்ற பேரை செஞ்சுட்டு இருக்கிறான்.
ஆராதனையில் போய் ஜெபிக்கிறான், பல பாஷைகளை பேசுகிறான், பல காணிக்கைகளை கொடுக்குறான், தன்னை பக்தியாக இருக்கிறேன்றான், நான் சரியாக இருக்கிறேன்றான், நான் யாருக்கு துரோகம் இல்லைன்றான், நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன்றான். இது செஞ்சோம் ஒரு மனுஷனை கடவுளுக்கு எதிராக இருக்க முடியும். ரெண்டாவது, ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லும் பொழுது ஏசு அவனை பார்த்து, ஒருவேளை அவன் தன்னை வஞ்சிப்பதற்கும் தன்னை கைது பண்றதுக்கும் இந்த கேள்வி கேட்கலாம். மக்கள் மத்தியில தன்னை அவமானப்படுத்தவும் அல்லது நான் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவன் சொல்றதுக்காக கூட இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனா இயேசு அந்த நோக்கம் சரியா இருந்தாலும் அந்த கேள்வி அவசியமானது. அந்த நியாயப்பிரமாணத்துல எது பிரதானமானதுன்றதை ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அந்த கேள்வி முரண்பட்ட ஒரு கேள்வி இல்லை, ஒவ்வொரு பாவியும் அறிய வேண்டிய முக்கியமான கேள்வி. அதனால இயேசு அவர்களுடைய வஞ்சகத்தின் மத்தியிலும் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்கான சரியான பதிலை சொல்றார். இப்ப அந்த 613 கட்டளை, அதுல எது பிரதானமான கட்டளை நீ கேட்டனா, நான் உனக்கு சொல்றேன், இஸ்ரவேலே கேள். மத்தேயில அவர் சொல்றார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறு. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த வசனம் இருக்கு. அவன் நியாயப்பிரமாணத்தை எகிப்திலிருந்து அவங்கள மீட்டு கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்யறதுக்கு முன்னாடி யோர்தானுக்கு அந்த புறத்துல மோவாப் வனாந்தரத்துல இந்த கட்டளையை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கட்டளையை பிரதானமாக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சொல்லப்போனா இந்த கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூறுன்றத யூதன் தன்னுடைய எல்லா ஜபங்களையும் சொல்லுவான். அவன் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லிதான் அந்த ஜபத்தை ஆரம்பிப்பான். யூதர்களுடைய அநேக வீட்டு செவறுகள்ல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும். யூதர்களுடைய நிலைக்கால்கள்ல, யூதர்களுடைய ஆடைகள்ல, யூதர்களுடைய கையுறுப்புகள்ல, கையில போடக்கூடிய எல்லா இதுலையுமே ஒரு சின்ன தோல் சுருளை கட்டி அதுல இந்த வசனத்தை எழுதி வச்சிருப்பான். உன் கடவுளை முழு ஹிருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு. தினந்தோறும் அவனுடைய ஒரு நடைமுறை பழக்கம். இயேசு அது அவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். தேவன் நியாய பிரமாணத்துல உனக்கு பிரதானமா கொடுத்தது கடவுள் அன்பு கூறு அப்படின்றதுதான். எல்லா 613 கட்டளுடைய சாராம்சம், எல்லா நியாய பிரமாணத்தினுடைய அஸ்திபாரம் என்பது தேவன். நீ இது பெருசா அது பெருசா, இதை செய்யறது சரியா இதை செய்யறது சரியான்னு இருக்கிற முதல்ல அந்த கட்டளைகளை கொடுத்த தேவன் யாருன்னு உனக்கு தெரியும். அந்த தேவன் உன்னை எப்படி ரட்சித்தார்னு தெரியும். அந்த தேவன் உன்னை எப்படி அன்பு கூர்ந்தார்னு தெரியும். அந்த தேவனுடைய பரிசுத்தமும் நீதியும் உனக்கு தெரியும். அப்போதான் அந்த தேவனை நீ முழு ஹிருதயத்தோட அன்பு கூற முடியும். கர்த்தரிடத்தில் நீ முழு ஹிருதயத்தோட அன்பு கூறு அப்படின்னு சொல்லி முடிக்காம அந்த 3 முறை முழுன்ற வார்த்தை வருது. முழு ஹிருதயம், முழு ஆத்மா, முழு மனசு. மத்தையில பார்க்கும்பொழுது அந்த மனசுக்கு பதிலாக முழு பலம்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. பழைய ஏற்பாட்டிலையும் முழு ஹிருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு அன்பு கூற சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. முதல் விஷயம் ஏன் முழுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க? இப்போ அந்த நியாயசாஸ்திரிட்ட நீ கடவுளை அன்பு கூறணும்னு சொன்னா நான் அதான் செய்யறேன். என் வாழ்க்கையே கடவுளை அன்பு கூறுறது தானே இருக்குது. கடவுளை அன்பு கூறுறதுனாலதான் நியாய பிரமாணத்தை கை கொள்றேன். கடவுளை அன்பு கூறுகிறதுனாலதான் நான் ஆலயத்துல ஆராதிக்கிறேன். கடவுளை அன்பு கூறுறதுனாலதான் நான் பலி செலுத்துறேன். நான் கடவுளை அன்பு கூறுகிறேன். கடவுளை அன்பு கூறுறதுனால என் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிறேன் சொல்லுவான். அதான் ஆண்டவர் அங்க முழுன்ற வார்த்தையை சேர்க்கிறார். நீ அன்பு கூறுறேன்னு சொல்ற, ஆனா அது அரைகுறைவானது. உன்னுடைய அன்பு சரியானது அல்ல. உன்னுடைய அன்பு போதுமானது அல்ல. உன்னுடைய அன்பு முழுமையானது அல்ல. கடவுள் அறகுறை அன்பை எதிர்பார்க்கல. கடவுள் அறகுறை பக்தி எதிர்பார்க்கல. கடவுள் அறகுறை கடமை எதிர்பார்க்கல. கடவுள் உன்னை முழுமையா எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் உன்னை முழுமையா அன்பு கொண்டிருக்கிறார். அவர் தனது முழு இருதயத்தோட, அவர் தனது முழு ஆத்மாவோட, அவர் தனது முழு பலத்தோட உன்னை நேசிக்கிறார். அவருக்கு உன்னையை தவிர வேற சிந்தனையே இல்லை. உன்னை பாதுகாக்கவும் நேசிக்கவும் உன்னுடைய நினைவாகவே அவர் இருக்கிறார். அவருடைய இருதயத்தில் நீ எப்பயுமே இருக்கிற. அவருக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை. உன்னை நேசிக்கிறது மட்டும்தான் அவருக்கு ஒரே ஒரு வேலை. அந்த தேவனை நீயும் முழு இருதயத்தோட நேசி. அதுக்கு நீ கடமைப்பட்டிருக்க. உன்னை படைச்சு உன்னை பராமரிச்சு எகிப்தின் அடிமைத்தனத்துல துரோகியா அயோக்கியனா இருந்த ஒன்ன, விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற ஒன்ன, பல பாவங்களை சூழ்ந்திருக்கிற ஒன்ன தேவன் முழுமையாக நேசிக்கிறனால நீ தேவனை முழுமையாக நேசிக்க கடமைப்பட்டிருக்கிற. அப்ப அவனுக்கு என்ன சொல்றாரு? நீ எல்லாத்தையும் செய்யறப்பா, நீ நியாயப்பிரமாணத்தை குறித்து அறிவோ, மத கடமையோ, ஒடுக்க செய்யறோ, தியாகம் எல்லாம் செய்யற. ஆனா இது எதுவுமே முழு இருதயத்தோடு செய்யற.
எதுவுமே முழு ஆத்மாவோட செய்யலை, முழு மனதோட செய்யலை. இப்போ ஒரே முழு முழுன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுல இருதயம், ஆத்மா, மனசு அப்படின்னு டிவைட் பண்றாங்க. ஏற்கனவே இது ஆதியாகமத்துல பார்த்தோம். ஆண்டவர் இங்க முழு இருதயம் சொல்லும் பொழுது இருதயத்தினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இருதயத்தினுடைய ஆசைகள், உன்னுடைய ஆசை முழுமையா கடவுளா இருக்கிறாரா? நீ ஆசைப்படுகிற எல்லாமே கடவுளுக்குரியதா இருக்குதா? கடவுள் எதிர்பார்க்காதாக இருக்கிறதா? முழு ஆத்மா என்று சொல்லும் பொழுது தொடர்ச்சியான வாழ்க்கை. ஆத்மா எப்படி அழிவில்லாம இருக்குமோ அதே மாதிரி அழிவில்லாத ஒரு அன்பை, நிலையான மாற்றம் இல்லாத நிலையான ஒரே சீரான அன்பை நீ கடவுள் விரும்புறியா? முழு மனதோடு என்று சொல்லும் பொழுது சித்தம், இன்டலெக்சுவலை சொல்றார். உன்னுடைய முழுமையான தேடுதல், உன்னுடைய அறிவினுடைய பொக்கிஷம், உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய உற்சாகம், உன்னுடைய உணர்ச்சி, இது எல்லாவற்றிலும் தேவன் பிரதானமாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சொல்றார். நியாயசாஸ்திர சொல்றாரு, கடவுளை நீ அன்பு கூறுகிறதுல முழுமை இல்லை. நீ எல்லாத்தையும் செய்யற, அதாவது வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற, நீ எல்லாத்துலையும் சரியா இருக்கிறேன்னு நினைக்கிற, ஆனா உன் இருதயத்திலையும் உன் ஆத்மாவிலையும் உன் சிந்தையிலையும் தேவன் முதலிடத்துல இல்லை. உன் வாழ்க்கையில நீ கடவுளை பயன்படுத்துறதுக்காண்டி கடவுளை தேர்ற, கடவுள்கிட்ட நன்மை பெறுவதற்காக கடவுளை தேர்ற, உன்னுடைய சுய பாதுகாப்புக்காக கடவுளை தேர்ற, உன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக கடவுளை தேர்ற, உனக்கு நல்லது செய்வாரான்றக்காண்டி கடவுளை தேர்ற, உன்னை ஆசீர்வதிப்பாரான்றக்காண்டி கடவுளை தேர்ற, உனக்கு ஒரு மகிமையான வாழ்வு தருவாக்காண்டி இந்த நியாய சாஸ்திரி கடவுளை தேடுவதற்கும் கடவுளை நேசிப்பதற்கும் கடவுளுக்காக இறப்பதற்கும் நான் கடவுள் எனக்கு தருவார்னு செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்படிலாம் வாழ்ந்தா எனக்கு இதெல்லாம் தந்துருவார், நான் இப்படிலாம் இருந்தா இந்த ஆசீர்வாதெல்லாம் கிடைக்கும், நான் இப்படிலாம் இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு நோய் இல்லாத ஒரு சமாதானமான வாழ்க்கையை தேவன் தருவான்னு நினைச்சான். அதுதான் தேவன் தப்புன்றார். கடவுளை நேசிக்கிறது என்பது கடவுளிடத்துல நீ எதிர்பார்த்து நேசிக்கிறது அல்ல, நீ நிபந்தனையோடு நேசிக்கிறது அல்ல, உனக்காக நேசிக்கிறது அல்ல, உனது சந்தோஷத்துக்காண்டி உனது மீட்புக்காக நேசிக்கிறது அல்ல. தேவன் உன்னை நேசிப்பதனால நீ அவரை நேசிக்கணும். தேவன் உனக்காக அவரை எப்படி முழுமையாக இழந்திருக்கிறாரோ அதற்காக நீ கடவுளை நேசிக்கணும் சொல்லி சொல்றார். அதனால உன்னுடைய அன்பு முழுமை பெறாத பொழுது அது அன்பு கிடையாது. நீ உலகத்தையும் கடவுளை நேசிச்சனா நீ உண்மையாகவே தேவன் யாருன்னு உனக்கு தெரியல. நீ உன் மாம்சத்தையும் கடவுளை நேசிச்சுன்னு சொன்னா உண்மையாகவே நீ தேவன் அன்பு கூறுகிறவனான் இல்லை. நீ உன்னுடைய சுயநலத்துக்காண்டியும் சுய நன்மைக்காண்டியும் கடவுளை நேசிச்சுனா உண்மையாகவே உன் வாழ்க்கையில தேவனை அன்பு கூறக்கூடியதே அல்ல. உன் அன்பு போலியான மாய்மாலமான பேசமான நீ பாரபட்சமா அன்பு கூறுகிற, நீ உனக்காக அன்பு கூறுகிற, உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீ அவரை அன்பு கூறுகிற. நிறைய நேரம் நம்ம கடவுளை அன்பு கூறுவதை ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஆராதனைக்கு போனா கடவுள் எனக்கு இந்த நன்மையை செய்வார், நான் கடவுளை தேடினா கடவுள் என் பிரச்சனையை நீக்குவார், நான் கடவுளை தேடி போகும் பொழுது கடவுளை வாழ்க்கையுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்குவார். அதுதான் குறைச்சாது என் கடவுளை தேடுறான். உலகத்துல கடவுளை அறியாதவன் ஏன் தேடுறான்னா அவனுடைய விருப்பம், அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய நன்மைக்காண்டி தேடுறான். நீங்கள் நானும் அதுக்காக தேடணும். நீங்களும் நானும் தேவன் முந்தி நம்மை அன்பு கூறுவதனால நாம் அவர் அன்பு கூறுகிறோம். உண்மையவன் சொல்லுது, அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்து தனது குமாரனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் எண்ணி பார்க்க முடியாத, கற்பனையில உணர முடியாத அளவுக்கு கடவுளுடைய அன்பு பெருசு. கடவுளுடைய அன்பினுடைய ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் நீங்கள் நானும் ஒருபொழுதும் உணர முடியாது. இஸ்ரவேலே கேள், அதான் சொல்றான். இஸ்ரவேலே நீ எங்க இருந்த, எங்க செத்துட்டு இருந்த, எங்க அடிமையா இருந்த, எங்க கண்ணீரோடு புலம்பிட்டு இருந்த, எங்க பாதாளத்துல இருந்த, அங்கிருந்து தேவன் உன்னை காப்பாத்திருக்கிறார். தேவன் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, உனக்கான ஒரு தேசத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாங்க. உன்னை நித்தியம் வர நேசிக்கிறார், நித்தியம் வர பாதுகாக்கிறார், நித்தியம் வர உன் தேவனாக அவருடைய அன்புல மாற்றம் இல்லாத அன்பார். அந்த தேவனுக்கும் அன்பு அப்படி இருக்குது. அந்த தேவன் மீதான உன்னுடைய அன்பு எவ்வளவு கீழ்த்தரமா இருக்குதுன்னு யோசி. அந்த தேவன் மீதான உனது அன்பு சட்டத்துக்குட்பட்டு எவ்வளவு பலவீனமா இருக்குது, எவ்வளவு பாரபட்சமா இருக்குது. முழு இருதயத்தோட நீ கடவுளை அன்பு கூறா, அதுக்கு பேர் உண்மையான அன்புன்றத தேவன் அவர்களுக்கு சொல்றார். சொல்லிட்டு 40 சொல்றாரு, 39 இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை. ஏன் அப்படி சொன்னாரு? அது பிரதானமான கட்டளைடான்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் நீ கடவுளை முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட அன்பு கூறு, அதான் பிரதானமான சொல்லி முடிக்கலாம். ஆண்டவர் இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், ஏன்னா நீ கடவுளை முழு ஹிருதயத்தோட அன்பு கூறுனா நான் அப்படிதான் இருக்கேன்றவாங்க. நான் முழு ஹிருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூறுகிறேங்க, என் வாழ்க்கையை நான் கடவுளுக்காக அர்ப்பணிச்சுட்டேன், நான் சரியாக தான் இருக்கிறேன்னு அவன் சொல்லுவான். அதான் சொல்றாரு, நீ உண்மையாகவே
கடவுளை முழுமையாக அன்பு கூர்ந்துன்னு சொன்னா அந்த அன்பு எப்படி வெளிப்படும்? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயா. நீ கடவுளை நேசிச்சன்னா அது செயல்கள்ல வெளிகள்ல வரணும். நீ கடவுளை நேசிக்கிறன்றது சக மனிதனிடத்துல வெளிப்படணும். உன் இருதயம் கடவுளால நிரம்பி இருந்தா, உன் இருதயம் உண்மையாகவே கடவுளை நேசிச்சா, அந்த அன்பை நிச்சயமா உன்னால இன்னொரு மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்காம இருக்க முடியாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லல, பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிறன் யாரு அப்படின்றத லூக்கா 10 சொல்றாரு, உன்னுடைய எதிரி தான். நீ யாரை நேசிக்கலையோ அவன் தான் உனக்கு பிறன். யாரை நீ பகைக்கிறையோ அவன் தான் உனக்கு பிறன். யாரு உன் அன்புக்கு பாத்திரம் இல்லாதவன் துரோகம் பண்றவன் நினைக்கிறியோ அவனை தான் நீ நேசிக்கணும். அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பெண்ணிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னா, யாருக்கும் அன்பு தேவையா இருக்குதோ, யாரு உன் அன்பை துரோகம் செய்யறானோ, யாரு உன்னை பகைக்கிறானோ, யாரு உன்னை பரியாசம் பண்றானோ, யாரு உன்னை கோபப்படுத்துறானோ அவனிடத்துல உன்னுடைய அன்பை காட்டுகிறவனா இருக்கணும். நீ கடவுளுடைய அன்பை பெற்றனா இப்படிதான் அன்பு கூறுவேன். கடவுளுடைய அன்பு உனக்கு இருந்தா உன்னை நேசிக்கிறவனை நேசிக்கிறது அல்ல. கடவுள் உன்னை அன்பு கூர்ந்தா துரோகியா, கீழ்ப்படியாதவனா, பாவத்துல ஊறி போன, அனுதினமும் உன் பாவத்தினால கோபப்படுத்துகிற கடவுள் உன்னை நேசிக்கும் பொழுது உன்னை புறந்தழுகிற, உன்னை அசட்ட செய்கிற, இப்ப இயேசுவை கைது பண்ண வர்றாங்க, இயேசுவை பிடிக்க வர்றாங்க, இயேசுவை பேசே போடுறாங்க, இயேசுவை போய் கொடுமையா கொல்ல போறாங்க, அவங்களதான் அவர் நேசிக்கிறார். அவங்களுக்கு தான் இந்த கட்டளையை விளக்கப்படுத்தி மலர்ந்திருப்ப சொல்றார். அவங்களுக்கு தான் கடவுளுடைய அன்பை அவர் விளக்கப்படுத்துறார். அவர் என்ன செய்கிறாரோ அதான் அவர் போதிக்கிறார். உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பு அப்படி இருக்குதா? நம்முடைய இருதயத்தை ஆராய்ச்சி பார்ப்போம். உண்மையாக உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கடவுளுக்கு முன்னாடி சொல்லுங்க. கடவுளுக்கு முன்னாடி உண்மையாகவே உங்களிடத்துல தேவன் மீதான அன்பு இருக்குதா? உங்க அன்பு உண்மையா இருக்குதா? உங்க அன்பு சரியா இருக்குதா? ஆமாங்க, நான் கடவுள் சைட்லாம் கரெக்டா இருக்கீங்க, நான் கடவுளுக்கு செய்ய வேண்டியது செய்கிறேன் அப்படின்னா சக மனிதனிடத்துலையும் உங்களுக்கு இவ்வளோ கசப்பு, சக மனிதனிடத்தில் அன்பு கூறுதலையும் உங்களுக்கு எவ்வளவு வெட்டி வைராக்கியம், சக மனிதனிடத்தில் அன்பு கூறுதலையே உங்களுக்கு குறைபாடு, ஏன் உங்களால் சகிக்க முடியல, பொறுத்து கொள்ள முடியல, ஏன் நிபந்தனையை போறீங்க, ஏன் எல்லைகளை போறீங்க, ஏன் எதிர்பார்ப்புகளை போறீங்க? இதுவே சொல்லுது, உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கையை சொல்லுது, நீ கடவுளிடத்தில் உண்மையான அன்பு கூறு. ஒருவேளை இவ்வளோ நாள் உங்களுடைய இருதயத்தை குறித்து நீங்கள் சரியாக அறியாமல் இன்னைக்கு நீங்கள் அறியலாம். இன்னைக்கு உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் மறுபடியும் சுய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாக மனிதர்கள் உணரலனா, உங்கள் வாழ்க்கையை பார்த்து இன்னொரு மனுஷன் இங்கே கடவுளை நேசிக்கிறவர் என்று சொல்ல முடியலன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவனே உங்களை தேவனுடைய மனிதனா அன்புக்குரியவனா சொல்ல முடியலனா, அதை விட உங்களுடைய ரட்சிப்பில்லாத காரியங்களுக்கு விரந்த அடையாளம் இல்லை. உண்மையாகவே உங்களை பார்க்குறவன் இவன் தேவனுக்குரியவன், தேவ அன்பு இவனிடத்துல காணப்படுகிறது, இவன் பகைமையிலையும் துரோகத்திலையும் இவன் அன்பு கூறுகிறவனா இருக்கிறான், இவன் சகித்து போகிறவனா இருக்கிறான், இவன் கடவுளை கூட மன்னிக்கிறவனா இருக்கிறான், கடவுளை கூட நீதியை பரிசுத்தையும் பாதுகாக்கிறவனாக இருக்கிறான்ற சாட்சி என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு தான் இந்த உலகத்துல நாம கடவுளை அன்பு கூறுகிற ஜனங்களாக இருக்க முடியும். ஆராய்ச்சி பார்ப்போம். ஒரு வேளை நம்முடைய இருதயம் இன்னமும் கொள்ளாததா, இன்னமும் இந்த நியாயசாஸ்திரிகளோ பரிசேயர்களோ போல ஒரு போலியான இருதயம் கொண்டவர்களா, போலியா கடவுளை தேடுகிறவர்களா, உண்மையா நம்மளா சில கடமைகள் செஞ்சு கொண்டு சில செயல்களை செஞ்சு கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம இயேசுவால் அறிந்து கொள்ளப்பட்டோம் நம்மனா, அதை விட ஒரு பரிதவிப்பு வேறு எதுவும் இல்லை. உண்மையாகவே தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பேச்சுக்களும் தேவனை தவிர வேறு இருக்காது. அவனுடைய வாழ்க்கையினுடைய நேரங்களும் அர்ப்பணிப்புகளும் தேவனத்தை தவிர வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் தாளந்துகளையும் வாழ்க்கையை சுற்றறிக்க கொடுத்தாலும் அவன் கடவுளிடத்துல பாதத்துல மட்டும்தான் போய் விழுவான். கடவுளை அவனை ஒரு பொழுது பிடிக்க முடியாது. அவனுடைய இருதயத்தை அது கொழுந்து விட்டு எரிகிற ஆசையா இருக்கும். கடவுளுக்காக உழைக்கிறதும் நேசிக்கிறதும் பயணிக்கிறதும் அது இயேசுவுக்கு இருந்துச்சு. இயேசு அதை சொல்றார். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு விசுவாசியாலும் பரிசுத்தவானாலும் கூட இந்த கட்டளை கைக்கொள்ள முடியாது. யாருமே முழு இருதயத்தோட அன்பு கூற முடியாது, முழு ஆத்மாவோட அன்பு கூற முடியாது. எல்லாரும் பாவத்துல விழுந்து போனவர்கள். ஆனா இயேசு இந்த உலகத்திலேயே முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனையும் பிறனையும் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு நபர் அவர். அவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியின் பலன் மூலமா இந்த கட்டளையை கை பண்ணக்கூடிய எல்லா பலனையும் அவர் தருகிறார். எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருங்க, நானும் இதை கை கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு விலகி போனதுக்கு இல்லை. அவர் நியாயம் சாற்றி இதை சொன்னதே இதை நீ செய்ய முடியுன்றதுக்காக தான். நீ கடவுளை நேசிப்பதற்கு ஒரு வழி இருக்குதுன்றதுக்காக தான்.
நீ உன்னைய போல பெருனை நேசிக்க முடியும்னு சொல்வதற்காக தான் இயேசு இது சொல்லியிருக்கிறார். உங்களால என்னாலையும் செய்ய முடியும். எப்பனா மனித பலத்தால, மனித ஞானத்தால் அல்ல. தேவன் நமது ஆவியின் மூலமாக கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நமக்குள்ளாக பிரவேசிக்க செய்யும் பொழுது, வளர்க்கும் பொழுது அதை நம்ம செய்யணும். 2வது 41 43 வாசி. ரைட். இப்ப அவங்க பதில் சொல்லிட்டாரு, நீ கடவுளை முழு ஹிருதயத்தோட நேசிக்கணும், உன்னை போல சக மனிதனை நேசிக்கணும். அவங்க யாருக்கு எந்த பதிலும் இல்லை. அவங்க அதை குறித்து எப்படின்னு கேள்வி கேட்கல. எல்லாரும் பாவத்தில் இருக்காங்க, எப்படிங்க முழு ஹிருதயத்தோட நேசிக்க முடியும்? அல்லது நான் முழு ஹிருதயத்தோட என் பிறனை நேசிப்பதற்கு என்ன அடையாளம், நான் என்ன செய்யலாம்? எதையுமே அவங்க கேட்கல. ஏன்னா அவங்க கடின இருதயத்தோடு அவர்கள் மன திரும்புவதற்கு வரல. அவரை குற்றப்படுத்த முடியாது. அவங்க இயேசு அவங்க கேட்கல, ஆனா இயேசுக்கு பதில் தரார். நிச்சயமா அவனுடைய இருதயத்துல ஓடிட்டு தான் இருந்திருக்கும். நியாயப்பிரமாணம் எல்லாமே இதுல தான் அடங்கியிருக்கு. நான் முழு இருதயத்தோட நான் நேசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட கடவுளை நேசிக்கும் பொழுது, அந்த அன்பை பிறனுக்கு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் பொழுது நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம் அது நிறைவேறி முடிகிறது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லையே. நடைமுறையில் நான் ரோமன் எதிர்க்கிறேனே, நடைமுறையில் ஆயக்காரன் என்னால் அன்பு கூற முடியலையே, நடைமுறையில் விபச்சாரனுடைய என்னால் ஐக்கியப்பட முடியலையே, நடைமுறையில் புறஜாதியான ஏற்றுக்கொள்ள முடியலையே, சபாலிய இடத்துல அன்பு கூற முடியலையே. இதெல்லாம் அந்த பரிசேயனுடைய இருதயத்தில் ஓடுது, அந்த இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தில் ஓடுது. ஆனால் அதுக்கான தீர்வு அவர் இடத்துல கேள்வி கேட்கல. ஆனால் அவர் அதுக்கு தீர்வு சொல்றார். அவனுடைய இருதய ஓட்டங்களை அறிந்து அந்த நியாய பிரமாணம் அவனுக்கு இயேசு தேவைன்றதை சொல்றதுதான் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம் அவன் மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. நியாய பிரமாணம் தேவன் இந்த நீதி எதிர்பார்க்கிறார்ப்பா, நீ சரியில்லாதவனா இருக்கிற, தேவன் இந்த அன்பு எதிர்பார்க்கிறார்ப்பா, ஓன்ட்டு அந்த இருதயம் இல்லை. அப்போ மனுஷன் கேட்கணும், அப்போ நான் எப்படி நேசிக்கிறது, அப்போ நான் எப்படி தேவ நீதியை பெறுகிறது? உன் கஷ்டத்தை நீக்கிறாரு, நீ ஆசைப்படக்கூடியதை இயேசு நிவர்த்தி செய்து முடிக்கிறாரு, இந்த உலகத்தில் உன்னை செழிப்பாக உயர வச்சிருக்கிறார். இதை தான் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே அங்கே இருக்கிற மத தலைவர்கள் தேசியவை குறித்து நம்புறாங்க. போலியான இயேசு வரலாறு மூலமாக இப்படி தான் போதிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து ஜனங்களுக்கான ரட்சிப்பை குறித்து தவறான ஒரு புரிதல் எப்பயுமே இப்படிதான் இருந்துச்சு. ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கலாம், உங்களால ஏன் இயேசு அன்பு கூற முடியலைன்னா, முழு இதயத்தோட கடவுள் அன்பு கூற ஏன் முடியலைன்னா, இயேசுவை நீங்க தவறான சிந்தனையோடு தேடுறீங்க. இயேசு உங்க கஷ்டத்தை போக்குன்னு நினைக்கிறீங்க, இயேசு உங்க சூழ்நிலையை போக்குன்னு நினைக்கிறீங்க, இயேசு இந்த உலகத்துல உங்களை ஒரு ஆரோக்கியமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை தரணும்னு நினைக்கிறீங்க. இயேசு இந்த உலகத்துல உங்களுடைய திட்டத்துக்குள்ள அவர் வந்து அதை நிறைவேற்ற நினைக்கிறீங்க. இது எல்லாமே இயேசுவை குறித்து தவறான புரிதல். இந்த தவறான சிந்தை இருதயம் நம்மை விட்டு நீங்காம ஒரு பொழுதும் நாம் சரியான இயேசு அறிந்து கொள்ள முடியாது. 44 46 கடைசியா 44 46 வாசிங்க. சொல்லாரு 110ஆம் சங்கீதத்தை அவர் மேற்கோள் காட்டி அவர் சொல்றாரு, தாவீது அவர் ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, அதாவது தாவீது அவர் தேவகுமாரன் சொல்லியிருக்காரு. அப்ப மேசியா தேவகுமாரன் தானே ஒழிய தாவீதின் குமாரன் அல்ல. தாவீதினுடைய மாம்சத்தின்படி குமாரன் தான் ஒழிய அந்த மாம்சத்தின்படி குமாரத்துவம் உனக்கு நித்திய விடுதலை கொடுக்காது. அவர் மாம்சத்தின்படி தாவீது வம்சத்துல வர்றது மாத்திரம் உனக்கு விடுதலையை கொடுக்காது, உனக்கு மன்னிப்பை கொடுக்காது. அவர் மாம்சத்துல வந்தா இன்னொரு ஒரு தாவீதா வந்து உட்காருவார். இன்னொரு தாவீதா வந்து உட்கார்ந்தா உனக்கு எதிரி இல்லாத வாழ்க்கை இருக்கும், உனக்கு வறுமை இல்லாத வாழ்க்கை இருக்கும், உனக்கு நல்ல சுயாதீனமான ஆராதனை இருக்கும். ஆனா அது கடவுளோட ஒப்புரவாக்காது, அது மன்னிப்பை வழங்காது, அது மாறாத ராஜ்யமா இருக்காது, அது நித்திய சந்தோஷங்களை கொடுக்காது, அது தேவனோட சமாதானத்தை ஏற்படுத்தாது. உனக்கு இன்னொரு தாவீது வேணுமா, இல்ல தேவகுமாரன் வேணுமா? நீ இன்னொரு தாவீதை எதிர்பார்த்தன்னு சொன்னா ஏற்கனவே செத்து போன தாவீதை போல அவன் செத்துருவான், ஏற்கனவே அழிஞ்சு போன தாவீதை போல அவன் அழிஞ்சிருவான். ஆனா வர இருக்கக்கூடிய மேசியா தாவீதின் குமாரன் அல்லப்பா, அவன் தேவகுமாரன்.
அவர் ஆண்டவர், அவர் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட நித்திய குமாரன். அதனை புரிந்தா மட்டும்தான் கடவுள் அன்பு கூற முடியும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கடவுள் அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னா உனக்கு அது மேசியா எப்படி தேவனை அன்பு கூர்ந்தான்னு தெரியும், மேசியா எப்படி மனிதனை அன்பு கூர்ந்தான்னு தெரியும். நீ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேற்றுதலாக தான் மேசியாவை அனுப்ப போறாரு. பழைய ஏற்பாடே சொல்லுது, இஸ்ரவேலர் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசிகளையும் கூட செஞ்சாங்க. வர இருக்கக்கூடிய மேசியா இதை நிவர்த்தி செய்ய போறாருன்னா அவர் நியாய பிரமாணத்தின்படி முழுமையா தேவகுமாரனா இருக்க போறார். தேவனை முழு இதயத்தோட நேசிக்க போறார், தேவனை முழு ஆத்மாவோட நேசிக்க போறார். இஸ்ரவேலர் இடத்துல தனது மகிமையும் தனது அன்பையும் காட்ட போறார். அந்த கிறிஸ்து எப்படி தேவனையும் மனிதனை நேசிப்பார் அப்படின்னா அவர் தேவகுமாரனாக இருந்தால் மட்டும்தான் நேசிக்க முடியும். அவர் தேவத்துவத்தினுடைய வல்லமையும் மகிமையும் கொண்டிருந்தால் மட்டும்தான் தேவனை நேசிக்க முடியும். அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பரிசுத்தமும் நீதியும் கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் மனிதனுக்கு அந்த நீதியும் தயவையும் வழங்க முடியும். அதனாலதான் அவர் சங்கீதத்தை கோட் பண்ணி மேசியா தேவகுமாரன் என்பதை நீ அறிஞ்சா மட்டும்தான், மேசியா தேவத்துவத்தினுடைய பரிபூரணத்தை கொண்டிருக்கா என்பதை நீ விசுவாசிச்சா மட்டும்தான் நீ தேவன் அன்பு கூற முடியும். சரி, எப்படி கிறிஸ்து எப்படி தேவனையும் மனிதனை நேசிக்கிறார்? ஒரு 6 காரியம் குயிக்கா சிம்பிளா நம்ம பார்த்து முடிக்கிறோம். முதல்ல அவர் சொல்றாரு, அவர் தேவகுமாரனா இருந்தனாலதான் உலகத்தால பயக்கப்பட்டார். கிறிஸ்து தாவீதின் குமாரனா இல்லாம தேவனின் குமாரனாக இருந்தனாலதான் அவர் உலகத்தால பகைக்கப்பட்டார். அவர் பிதாவினுடைய சித்தம் தனது மூச்சா கொண்டு வந்தனாலதான் பரிசையில் அவர் முதல் நிராகரிச்சாங்க. அவர் தாவீதின் குமாரனா வந்தா அவர் மாலை போட்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. அவர் தேவகுமாரனா, தேவன் பிரதானமா, தேவனது நீதி பிரதானமா, பரிசுத்தம் பிரதானமா, அவங்களுடைய மாய்மாலங்களை கண்டித்து உணர்த்தினால்தான் உலகம் அவரை பகைத்தது. கடவுள் அன்பு கூர்ந்தா உலகம் பகைக்கும். 2வது, அவர் தேவனை அன்பு கூர்ந்ததுனால்தான் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நிறைவேற்றினார். அவர் தாவீதின் குமாரனா இருந்தா நிறைவேற்ற முடியாது. அவர் தேவகுமாரனா இருந்தனாலதான் 613 கட்டளையில ஒண்ணு கூட மீறல. இவர்கள் இதை படிச்சான், ஆராய்ச்சான், தொடர்ந்து மீறிட்டே இருக்கிறான். ஆனா இயேசு இந்த எல்லா கட்டளையும் முழுமையாக ஒண்ணு கூட மீறல. ஒரு சடங்கை மீறல, ஒரு பலியை மீறல, ஒரு நாட்டு சட்டத்தை மீறல, ஒரு குடும்ப சட்டத்தை மீறல, ஒரு ஒழுக்கத்தையும் அவர் மீறல. ஏன் அவர் மீறாம இருந்தாருன்னா அவர் முழு ஹிருதயத்தோட முழு ஆத்மாவோட பிதாவை நேசிச்சனால. பிதாவை நேசிச்ச அந்த அன்பை சக மனிதனிடத்துல காமிச்சார். அவரிடத்துல அன்பின் ஜீவ ஊற்று வந்தது. அவரை பார்க்குற எல்லாரும் அவரை தேடி ஏன் ஓடினான்? அவர் நேசிச்சான். அவர் முகத்தை பார்ப்பதற்கே அவ்வளோ கூட்டம் பின்னாடி போச்சுன்னா அவர் அன்பின் வடிவமா, அன்பின் ஜுவாலையா, அன்பினுடைய வெளிச்சமா அவர் இருந்தார். அதனாலதான் போனுச்சு. அதனாலதான் அவர் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நிறைவேற்றார். 3வது, அவர் மனிதன் அன்பு கூர்ந்தனாலதான் பாப பரிகாரியாக மனிதனுக்காக மறித்தார். அவர் பிதாவை அன்பு கூர்ந்தனால உலகத்தால பயக்கப்பட்டார். அவர் பிதாவை அன்பு கூர்ந்தனால நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சார். அவர் மனிதன் அன்பு கூர்ந்தனாலதான் மனிதனுக்காக தான் உயிரையே கொடுக்க வந்தார். துரோகி, அயோக்கியன், திருடன், கொலகாரன், துன்மார்க்கன், அசுத்த விபச்சாரக்காரன், எப்பேற்பட்ட பாவிக்கும் தன் ஜீவனை ரத்தத்தை கொடுக்கும்படியாக அவர் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த தான் ஒப்பு கொடுத்தார். அவர் மனிதன் அன்பு கூர்ந்தனாலதான் தேவ கோபத்தை முழுமையாக சுமந்தார். மனிதனை அன்பு கூர்ந்தா, பாவிய அன்பு கூர்ந்தா தேவ கோபம் வரும். பாவத்தை நேசிக்கிற இடத்துல தேவனது ஆக்கினை வரும். பாவிக்கும் பரிசுத்தருக்கும் நடுவில் அவர் நின்றார். பரிசுத்த தேவன் பாவியை சங்கரிக்க வரும் பொழுது இயேசு அந்த கோபத்தை தான் மேல வாங்கிட்டார். அது மனிதன் மீது கொண்டிருந்த அன்பு. உங்களை என்னையை நேசிப்பதற்காக கடவுளுடைய உக்கிர கோபத்தை தான் மேல அவர் சுமந்தார். இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேவையில்லை. அவர் மனிதனை அன்பு போதனாலதான் அவனை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போறார். அவர் மனிதன் மீது கொண்டிருந்த அன்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு, வெறும் பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, அவனை அழியாத மகிமையான என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய, என்றென்றும் கடவுளுடைய சமூகத்தில் ஒப்புரவாகக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். அவர் கடவுளையும் மனிதனையும் அன்பு கூர்ந்தனாலதான் கடவுளுடைய மகிமையும் அன்பையும் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அவர் தேவகுமாரனா, அவர் எப்படிங்க அவர் கடவுளை முழுமையா நேசிச்சாரு? அவர் எப்படிங்க மனிதனை முழுமையா நேசிச்சார்னா, மனிதனுக்கு கடவுளுடைய மகிமையை கொடுப்பதன் மூலமா தேவனை முழுமையா நேசிச்சார்.
இந்த பாவிய நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போறனால மனிதனை கடவுளுக்கு முன்பாக முழுமையாக நேசிச்சார். அவற்றை ரெண்டுமே 100% முழுமையாக வெளிப்பட்டது. கடவுளை நேசிக்கிற மனுஷங்கிட்ட இதெல்லாம் இருக்கும். கடவுளையும் மனிதனையும் ஒரு மனுஷன் நேசிச்சானா இயேசுட்ட காணப்பட்ட இந்த சுபாவம் வெளிப்படும். உங்கள்கிட்ட வெளிப்படுதா? இயேசு நேசிச்சாரு அப்படின்னு சொன்னா அவர் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தேவ கோபத்தை சுமந்து தேவ மகிமையை அன்பையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறார். நீங்க கடவுளை நேசின்னு சொன்னா இந்த சுபாவம் முதல் உங்ககிட்ட இருக்கணும். கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய அன்பும் இந்த உலகத்துல சக மனிதனுக்கு காட்டக்கூடிய இருதயமும் செயல்களும் காணப்படாத வரைக்கும் தேவன் மீது நம்ம அன்பு கொண்டு இருக்கணும். எந்த வகையிலும் சொல்ல முடியாது. மனிதன் மீது நம்ம அன்பு கொள்ளணும்னு சொன்னா மனிதனுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக, அவனை காப்பாற்றுறதுக்காக, அவனை கடவுளுடைய சமூகத்துல சேர்ப்பதற்காக எல்லா வகையிலும் இழக்கிறவங்களா, பாடுபடுகிறவர்களா, பரியாசங்களை அவமானங்களையும் சுமக்கிறவர்களா, எவ்வளவு துரோகத்தின் மத்தியிலும் பூரணமான அன்பு உறவுகளாக நாம் இருக்கணும். கடவுள் அன்பு கூறும்பொழுது உலகம் பகைக்கும், உலகம் வெறுக்கும், உலகம் உதாசீனப்படுத்தும். ஆனாலும் நம்மை சுத்தரிக்க கொடுத்தும் கடவுள் யார் இந்த உலகத்துக்கு அடிக்கணும். இந்த உலகத்துல நமக்கான பேரை அடையாளம் சம்பாதிச்சு கடவுளை மறக்கிறது தான் புறச்சாதியா வாழ்றான். நமக்கான வேலையோ நமக்கான நம்ம செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன பேசுறது ரொம்ப முக்கியம். நாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பொழுது இந்த உலகம் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுப்பதுதான் உண்மையா நாம கடவுள் அன்பு கொண்டிருக்கமா இல்லையா? சாட்சி கொடுக்குமா? உன் குடும்பம் சொல்லுமா இவன் இடத்துல நான் கடவுளுடைய அன்பை பார்த்தேன்னு சொல்லுமா? கடவுளுடைய மகிமையான மீட்பும் மன்னிப்பும் இவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுதுன்னு சொல்லுமா? தேவனுக்காக வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த சாட்சி கொடுத்துருப்பான். சீர்திருத்தவாதிகளும் பரிசுத்தவான்களும் உண்மையான மெய்யான கிறிஸ்தவனும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவருடைய ஒரே ஒரு சாட்சி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான். அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சுபாவத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறவர். இனி நான் அல்ல, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ என்ற இருதய சிந்தனை இருக்குமா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் அல்லது நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன்றது ஏதோ வெறுமனே சபையில சேர்றதல்ல, ஏதோ நீங்க குடும்பத்துல சில ஒழுக்கமான காரியங்கள் செய்யறதில்ல, நீங்க சில பாவங்கள் நிறுத்துறதல்ல, நீங்க ஏதோ கல்லை விட்டுட்டு ஒரு உண்மையான தேவனத்துல வந்துட்டேன்றதல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது எல்லாவற்றிலும் மேலான. நாம இதெல்லாம் பெற்றுக்கொண்டும் ஒரு போலியான, ஒரு ரட்சிக்கப்படாத, கடவுளை நேசிக்காத ஒரு மனிதனை நீங்கள் நான் வாழணும். உலகத்துல நீங்கள் நான் விட்டுட்டு போற உடனே உங்க அன்பு மட்டும்தான். அந்த அன்பு தேவன் மீதான அன்பா இருக்கும். தேவன் மீதான அன்பு தான் மாறாம நித்தியம் வர உறுதியா கடவுளுக்கு பிரியமான வகையில இருக்கும். அப்படி இருக்கிறவன் எதையும் சகிப்பான், எதையும் பொறுத்து கொள்வான், எதையும் இழப்பான். அவன் தன்னை சுற்றுலிக்க கொடுத்து தேவன் தலை கொடுத்து அந்த மீட்பை ரட்சிப்பை வெளிப்படுத்துறோம்னா நிறைய நேரம் நம்ம இல்லைன்னா நம்மளை நேசிக்கிறோம், நம்ம சந்தோஷத்தை பார்க்குறோம், நாம காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்மளை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்மளை யாரும் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம கடவுளுக்காக எதை இழக்க பிரியப்படுறோம். ஆனா இதே துரோகி, இதே தினந்தோறும் கடவுளை காயப்படுத்துற உங்களுக்காக எனக்காக தான் தேவன் என்ன செஞ்சாரு கவனிங்க. இயேசு நம்ம தினந்தோறும் கோபப்படுத்துறோம், இயேசுடைய இருதயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோம், இயேசுடைய விருப்பத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோம், இயேசுவை போலியா நேசிச்சுட்டு இருக்கிறோம், இயேசுவை சுயநலத்துக்காண்டி நேசிச்சுட்டு இருக்கிறோம், இயேசுவை நம்முடைய தேவைக்காண்டி பயன்படுத்திட்டு இருக்கிறோம், அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மை முழுமையாக நேசித்து கொண்டிருக்கிறார். நம்ம துரோகி, நம்ம உண்மையை அன்பு கூற மாட்டோம், நம்ம போலியாக தான் இருப்போம், நம்ம வேஷம் போடுவோம்னு தெரிஞ்சே நமக்காக தேவ கோபத்தை அவர் சந்தித்தார், நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில மறிச்சிருக்கிறார், நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம நித்தியத்தை கொண்டு வருவதற்கு எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டார். நாம உணர்கிறோம், நாம உணரலை, நாம கீழ்ப்படுகிறதெல்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. உனக்காக உன் மகிமைக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன்னு அவர் செஞ்சு முடிச்சு போயிட்டார். இன்னைக்கும் நம்மளை அந்த நித்தியத்துல கூப்பிடுறதுக்காக அழைச்சிட்டு போறதுக்காக அந்த உலகம் விட்டு வச்சிருக்கிறார். அந்த அன்பை நம்ம உணர்றோமா? அந்த அன்பை புரியுதா? அந்த அன்பை புரிஞ்சவன் அவன் எப்படி இருப்பான்னு நீங்க யோசிங்க. உண்மையாகவே இயேசுடைய அன்பை உணர்ந்தவன் அந்த அன்புக்கு எவ்வளவு பயபக்தியா பாத்திரமா வாழணும். அந்த அன்பை புரிஞ்சவன் ஆராதனையை கனவீனமா அனுவானா? அந்த அன்பை புரிஞ்சவன் ஆவிக்குரிய கடமைகள் அலட்சியமா இருப்பானா? அந்த அன்பை புரிஞ்சவன் சக மனிதன் அன்பு கூறாம இருப்பானா? சாட்சியை கெடுத்து வாழ்வானா? சுயநலவாதியா இருப்பானா? சிலுவையை சுமக்காம இருப்பானா? தேவனுக்குரிய மகிமையை வெளிப்படுத்தாதவனா இருப்பானா? ஒருவேளை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அல்லது குறைவுபட்டிருக்குது. ஆண்டவரே, உண்மையாகவே இன்னைக்கு நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன், நான் உண்மையாகவே தேவனுக்குரிய அன்புள்ளவனா,
என்னுடைய சத்ருவை நேசிக்கக்கூடிய இருதயம் கொண்டவெல்லாம் இல்லை. என்னை மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இயேசுவை போல உடம்பிடும். எனக்கு அநித்தியமான இந்த உலகத்தையும் பாவத்தை நான் பின்பற்றி போகாம நித்தியமான உமது மகிமையான அன்புக்கு நேராக பாத்திரமான ஒரு மனிதனா என்னை மாற்றுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். தேவன் இப்படிப்பட்ட மேலான அன்புள்ள மனிதர்களால் நம்மளை மாற்றி அவருடைய பிரமாணங்கள் கீழ்ப்படிய வைத்து அவருடைய நித்திய மகிமைக்குள்ளாக நம்மை சேர்த்துக் கொள்வார்கள்.